உங்கள் இறால்கள் இதோ அம்மா. நன்றி. இந்த மீன்கள் எப்படி இருக்கின்றன? மிக புத்தம் புதுசா இருக்கு. அந்த மீனை கொடுங்க. இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ் மேடம். இன்னைக்கு காலையில மீன் பிடிச்சது. அப்ப இத கொடுங்க, இந்த பாஸ்கெட்டோட சேர்த்துக்கிறேன். நன்றி மேடம். அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, நன்றி. இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முட்டை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப நன்றி. திரும்ப வாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த கருவேப்பிலை மற்றும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேணும். நல்லா வதங்கிய பின்பு சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டும். இப்பொழுது தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கிக் கொள்ள வேண்டும். பால் எப்படி அருமையா வதங்குது. இப்பொழுது அதில் தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அதை நாம் சிறிது மீனை சேர்த்துவிட்டு பிறகு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவ வேண்டும். நம்மளோட சுவையான காரமான மீன் குழம்பு ரெடி. அந்த அரிசியை நல்லா கழுவ வேண்டும். நம்மளுடைய சாதம் ரெடி. அதுல சுத்தமா கழுவி வச்ச எறாவை போட வேண்டும். கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர வேணும். அப்புறம் நல்லா கிளறணும். பாருங்க இந்த கலர். பிறகு அதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டும். இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடணும். அப்பதான் அதோட மசாலா எல்லாம் நல்லா ஊறி நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்ன முடியல கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த உணவு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.